called as a signal detection theory. Whereas for the vision, we have again two. One is your trichometric theory and the other one is your operant process theory. The operant process theory, trichometric theory, இது ரெண்டுமே கலர் விஷனை பேஸ் பண்ணது, கலர் காக்னிட்டிவ் நம்ம எப்படி பர்சீவ் பண்றோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றத பேஸ் பண்ணது. ஸோ லெட்ஸ் ஜம்ப் ஆன் டு தி வெர்பஸ் லா. ஏதாவது டவுட் இருக்கா எனிஒன்? நோ மேம். இந்த வெபர்ஸ் லால நம்மளுடைய போர்ஷன்ல உண்டா எக்ஸாம்? இருக்கு மேம். இது பாக்குறோம் இல்லையா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி இயர் பாக்குறோம் இல்லீங்களா? ஆமா, அதுல இருக்கு மேம். சோ நேத்து வந்து அவங்க லாக் அண்ட் கீ தெரபி தியரி சொல்லிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் கையில தான் வச்சிருக்கேன். எனக்கு நம்ம அது மாதிரி நீங்க இந்த இது இப்போ எலாபரேட்டா கொண்டு போனீங்க இல்லையா, ஸ்கின், ஐ மீன் எபிதீலியல் செல் அண்ட் மெர்க்கல் செல்ஸ் எல்லாம், அதெல்லாமும் நம்மளுக்கு உண்டா? நம்ம இதெல்லாம் அப்படியா? இருக்கு. நான் புக்க லைட்டா கோ த்ரூ பண்ணிட்டு அப்புறம் தான் வெளியில கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன் இன்ஃபர்மேஷன். இல்ல, எதுக்காக நான் கேக்குறேன்னா, நான் கையில வச்சிட்டு இருக்கேன், எனக்கு I'm not able to see. That is why. Shubha ma'am, if you can tell us where to locate it will be better. Yeah, because எந்த பேஜ்க்கு நம்ம போயிட்டு இருக்கோம்னு நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்லை. Sorry, one minute. I understand the question. You want to know which page is there, right? ஏன்னா நம்ம எங்க இருக்கோம்னு தெரியல. I got it. சரி ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா நான் புக்க லைட்டா தான் கோ த்ரூ பண்ணினேன். It was so confusing, so I took a notes from outside. No, right is right. Factory la போனாங்க, but in the Weber's law and other things, அது மாதிரி what she spoke about, the Merkel cells and other cells which are important, அதெல்லாம் சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாம நான் தேடிட்டே இருக்கேன். That is on chapter number 6. Chapter number 6, but I didn't see those pictures or any of those. Ma'am took it in detail. Oh, right. In the book it is given very basic, though ma'am has explained in details, which is very good. Right. Thank you. In the book it is the basics. Okay, இருக்கு. Okay, it is in page number 129, guys. It is in page number 129. That is your Weber's law. Sensory threshold அப்படின்றதுக்குள்ள வருது. ஓகேங்களா? எஸ் மேம். ஓகே ஃபைன். இங்க வந்து ரொம்ப குட்டியா தான் கொடுத்திருக்காங்க. நான் இத கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நான் அதை வந்து வெளியில இருந்து எடுத்திருக்கேன் அந்த இதெல்லாம். பட் இதோடைய மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் முதல்லயே உங்களுக்கு கொடுத்துட்டேன். லைக் ஹாபிச்சுவேஷன்னா என்ன, சென்சரி அடாப்டேஷன்னா என்ன, இதெல்லாம் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகுதுன்றதுனால நான் முன்னாடியே அதை பத்தி சொல்லிட்டேன். அவ்வளவுதான். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். அதை தெரிஞ்சுக்கிட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தட் இஸ் த ரீசன். ஓகேங்களா? போலாமா நம்ம? Yeah, continue. Okay, fine. So let's move on to Weber's law. So in the Weber's law அப்படின்றத வந்து one Mr. Ernest Weber அப்படின்றவர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணினார் ஃபர்ஸ்ட் in the year 1795 to 1878. இவரோட ஸ்டடீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணினா நம்ம எப்படி பர்சீவ் பண்றோம், அல்லது பர்சீவ் பண்ண விஷயத்தை நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், பேஸ்ட் ஆன் வாட்? தி ஸ்டிமுலை. ஸ்டிமுலையை பேஸ் பண்ணி நம்ம அந்த விஷயத்தை எப்படி பர்சீவ் பண்றோம் and how we are reacting to the particular stimuli. The uses of Weber law அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்சரி சைக்காலஜி, ப்ராடக்ட் டிசைன் அண்ட் சம் மார்க்கெட்டிங் ரிசர்ச்சுக்கு இதை நம்ம யூஸ் பண்றோம். இப்போ let me go into that. இதுல ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் அப்சல்யூட் த்ரெஷ்ஹோல்ட். அப்சல்யூட் த்ரெஷ்ஹோல்டா என்ன? Anybody has any idea about it? Please come up with it. I would like to hear something. பரவாயில்ல, we will change it, no worries. ஏன்னா நானும் அப்படி கஷ்டப்பட்டு தான் படிச்சேன். ஸோ தப்பா இருந்தா பரவாயில்ல, ப்ளீஸ் கம் அப்.
using the maximum potential, ma'am. Sir, absolute அது நீங்க வந்து மாத்தி சொல்றீங்க சார். Absolute threshold Minimum. exactly minimum intensity of stimulus சரிங்களா? Minimum intensity of the stimulus. That means lower the sound. Okay. Okay. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஒரு பார்ட்டிக்கு போறோம். ஓகேங்களா? ஒரு பார்ட்டிக்கு போறோம். இல்ல நீங்களும் நானும் இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு கார்ல போறோம். ஸோ கார்ல போகும்போது மியூசிக் ஆன் பண்றோம். வால்யூம் மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்றோம். வெரி ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து ஆரம்பிப்போம்? இட் ஸ்டார்ட்ஸ் வித் தி 0 வால்யூம், ரைட்? when we are turning the music system. ஸோ 0ல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அது கேட்கல. ஸோ we further move that from the very very low level to the next level. கான்ஸ்டன்டா மூவ் ஆகுது. இங்க ஒரு லெவலா கூட்டிக்கிட்டே வரும் until we hear the sound clearly, and that is your absolute threshold. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு நம்பரை கூட்டிக்கிட்டே போறோம். 0ல ஆரம்பிச்சு until we hear the sound clearly, தெளிவா நமக்கு கேட்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா கான்ஸ்டன்டா 1, then 2, then 3, then 4, then 5, then 6 அப்படி கான்ஸ்டன்டா நம்ம வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். ஒன்ஸ் we hear the sound, அதுதான் என்னது அப்படின்னா absolute threshold அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க என்ன மெயினான விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த absolute thresholdல வந்து நீங்க மட்டும் யாரு டிரைவ் பண்றாங்களோ அவங்க மட்டும் கேட்கறது absolute threshold. ஸோ இங்க இதை ஒரு ஸ்டடி பண்றாங்க. எப்படி ஸ்டடி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரையல் அப்படின்னு பண்ணிட்டு absolute threshold எந்த லெவலுக்கு நமக்கு வரும்போது கேக்குது அப்படின்றத ஸ்டடி பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணும்போது நம்மளோட வால்யூம் சென்ஸ் ஆஃப் ஹியரிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு 5 or 6ல இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணும்போது. செகண்ட் டைம் என்ன ஆகும்னா அவர் மைண்ட் வில் அடாப்ட், த பிரெயின் வில் கெட் அடாப்டட் டு த சிச்சுவேஷன். ஸோ இந்த பாட்டு இதுதான் இந்த டயத்துக்கு தான் கேட்க போகுதுன்றத நம்ம ப்ரீ ப்ரிடிக்ட் பண்ணிடுவோம் அனாலிசிஸ். ரைட்? The human brain has a capacity to pre-predict something. ஒரு தடவை கேட்டுச்சு அப்படின்னா செகண்ட் டைம் வந்து இதுதான் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா ப்ரிடிக்ட் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்கும்போது மேபி அட் த சவுண்ட் லெவல் 5 we will tend to understand that this is the song and this is the sentence it has been singing. இந்த பேட்டர்ன்ல தான் மியூசிக்ஸ் வருது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். செகண்ட் டைம் when we are hearing the same music right from the 0 to அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3லயே ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அதையே வந்து திருப்பி போடும்போது ஒரு 10 ட்ரையல்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மினிமம் 3 to 4 ட்ரையல்ஸ் வந்து கரெக்ட் சேம் ரிசல்ட் வரும். சேம் ரிசல்ட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய இன்ஃபரன்ஸ் வந்து 50% கரெக்டா இருக்கும். and that is your absolute threshold. அங்க நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. nobody else will ask you to turn up the volume. Only it's particular only for one person. Whereas a difference, there is one more threshold called as the difference threshold or differential limit nu solluvaanga. Limit is nothing but limitations on that. So inga vandu 2% ரெண்டு டிஃபரண்ட் ஸ்டிமுலஸ். அங்க வந்து 1% ஒரு ஸ்டிமுலஸ், இங்க வந்து 2% 2 ஸ்டிமுலஸ். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா the same ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட்ல இருந்து 0ல இருந்து டர்ன் அப் ஆகுறோம் வால்யூம். போறோம், கேக்குறாங்க நீ என்னடா இந்த சவுண்ட்ல வச்சிருக்க எனக்கு கேட்கல, கேன் யூ டர்ன் அப் த வால்யூம் a little bit? எஸ், we can do it. ஆனா என்ன பண்றோம், இங்க நம்ம ஸ்டாப் பண்ண இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணல. whereas we are going back to the original state where it starts from 0 வால்யூம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகும்னா நீங்க வர 5க்கு வரீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிற சேம் இன்ஃபரன்ஸ் 5க்கு வரீங்க. அப்ப திரும்பி பாக்குறீங்க அவர்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கேன் யூ டர்ன் அப் அ வால்யூம் a little bit because I don't hear anything அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ நம்ம என்ன பண்றோம்னா நம்ம பார்த்தது 5ல பார்த்துட்டோம், அவருக்கு அது 5 பத்தல, இன்னும் கொஞ்சம் கேட்கிறாரு. ஸோ we will still turn up the volume little bit more until he hears the volume perfectly fine. ஸோ ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் த்ரெஷ்ஹோல்ட்ல ஒருத்தர் மீன் பண்றோம், கான்ஸ்டன்டா டர்ன் அப் பண்றோம், we will find it clear. A differential threshold அப்படின்றது பார்த்து மேபி யூ ஆர் அ க்ளீன் லிசனரா இருப்பீங்க, அவரு கொஞ்சம் ஓகே ஃபைன் அப்படின்ற மென்டாலிட்டியோட கேட்குறவங்களா இருக்கும். ஸோ இதெல்லாம் டிஃபர் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் as differential threshold. இதுலயும் நீங்க வந்து ட்ரையல்ஸ் அண்ட் அப்சல்யூட் அந்த threshold மெஷர் பண்ணீங்கன்னா 50% of your result you will get it. There is one more called as just noticeable difference. இது எல்லாமே வந்து அந்த ஏர்னஸ்ட் வெபரோடது. இதுல இருந்து ஒருத்தருக்கு வந்தாரு, தட் his name is called as Paul Barbet. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா just noticeable difference அப்படின்னு சொல்லி இந்த வெபர்ஸ் லால கொண்டு வந்தார். இது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த 2 பேர் நம்ம பேசிட்டே இருக்கோம் பாத்தீங்களா, இந்த 2 பேருடைய லிசனிங் கெப்பாசிட்டியில இருந்து அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகும்போதும் என்ன பண்றோம் அப்படின்னா, we are going back to the original stimuli and then we are finding what is the threshold limit where we can hear it exactly. பஸ் இந்த just noticeable difference அப்படின்னு பார்க்கும்போது we will not go back to the original, but whereas நீங்க எந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் வால்யூம் கூட்டுறது, that is nothing but your just noticeable difference. ஸோ கொஞ்சமா கேட்டுட்டு இருக்கிறது அப்படின்றது, ஒரு சாங் வந்து ஸ்லோவா வச்சு கேட்கறது அப்படின்றது ஒரு டைப், அதே சாங்கை வந்து ஹை லெவல் சவுண்டோட வச்சு கேட்கறது அப்படின்றது ஒரு டைப். ஸோ ஸ்லோவா வைக்கும்போது உங்களுக்கு காதுல கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிற மாதிரி இருக்கும், உடனே இது பண்ணாது, பட் ஆனால் யூ வில் ஹாவ் அ பீஸ்ஃபுல் மென்டாலிட்டி. பட் வென் தி ஜஸ்ட் நோட்டிசபிள் டிஃபரன்ஸ்க்கு நீங்க பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, யூ டர்ன் அப் த வால்யூம் ரியலி ஹை. ஸோ அப்போ வந்து there's a loud noise and you will immediately accept that as a just noticeable difference அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா immediately you will capture it is so loud, then you will go back to the normal level. This is nothing but your just noticeable difference அப்படின்பாங்க. இன்னொரு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டில் வந்து we are adding a salt. So limited salt யூஸ் பண்ணும்போது the food will be very tastier. But the excess amount of salt when you add, the food will be wasted because no one can consume it. The same way, when you have a limitation on your, hearing voice, you can enjoy the stimulus. Whereas when you over, அளவுக்கு அதிகமான சவுண்ட் வச்சு கேட்கும்போது it becomes a noise. Instead of enjoying, it becomes a noise, unwanted noise. அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரத்துல தலைவலி வந்துரும், will stop it. So this is called as just noticeable difference, Weber's law. So இதுதான் Weber's law ஓட 3 different pattern. One is absolute, the next one is your differential threshold, the other last one is your just noticeable difference. So in the Weber's law base பண்ணி there is one more theory. What அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, signal detection theory. சிக்னல் டிடெக்ஷன் தியரி அப்படின்றது ஒரு அன்சர்டனான ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி 2 ஸ்டிமுலஸ், ஒரு ஸ்டிமுலஸ் ஒரு சிக்னல் இருக்கும், அதை எப்படி வந்து கம்பேர் பண்றீங்க, அதோட ஜட்ஜ்மெண்ட் என்ன. திஸ் இஸ் த சிக்னல் டிடெக்ஷன் தியரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவீங்க. டிடெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, 2 டிஃப்ரெண்ட் டைப்பா டிடெக்ட் பண்ணுவீங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு you will detect into 2 different types. One is the strong stimuli. Stimuli வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. The second thing is how much you are ready to accept that stimuli. So this is the second type. இந்த how much you are ready ன்னு இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து again we classified into 2 different types. One is your physical, the another one is your psychological.
ஸோ ஃபிசிக்கலா அப்படின்றப்போ என்ன மாதிரியான ஸ்டிமுலஸை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சைக்கலாஜிக்கலான இட்ஸ் யோர் மென்டல் எபிலிட்டி டு அக்செப்ட் தி ஸ்டிமுலஸ். ஸோ திஸ் இஸ் அ டிடெக்ட். ஸோ எதனால வந்து நம்ம இங்க சிக்னல் டிடெக்ஷன் தியரியை யூஸ் பண்ண போறோம்? வாட் இஸ் தி டெஃபினேஷன்? எதனால, என்ன அண்டர்ஸ்டாண்டிங், என்ன கான்செப்ட், இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து த மோஸ்ட் என்ன பண்றது, ஓகே ஓகே ஒரு சென்சரி இன்புட் நம்ம கொடுக்குறோம், அதை பேஸ் பண்ணி என்ன டெசிஷன்ஸ் நம்ம எடுக்க போறோம் அப்படின்றது தான் மெயினான டெஃபினிஷனே இந்த சிக்னல் டிடெக்ஷன் தியரி. சிக்னல் டிடெக்ஷன் தியரியை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ட்ரூ சிக்னல்ஸ் அண்ட் ஃபால்ஸ் அலார்ம்ஸ் ரெண்டு டிஃபரன்ஷியேட் டைப் இருக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சென்சரி இன்புட் கொடுக்குறோம், அதை பேஸ் பண்ணி நம்ம ஹியூமன் வந்து எப்படி டெசிஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த டெசிஷன்ல வந்து ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து கரெக்டான சிக்னல், இன்னொன்று வந்து ஃபால்ஸ் அலார்ம்ஸ். இது ரெண்டையும் வந்து எப்படி வேலிடேட் பண்ண போறோம் அப்படின்றது தான் சிக்னல் டிடெக்ஷன் தியரியோட பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது ரெண்டு கான்செப்ட்ல ஒர்க் ஆகுது. ஒன்று வந்து சென்சிட்டிவிட்டி, தி அதர் ஒன் இஸ் தி ரெஸ்பான்ஸ் பயாஸ். சென்சிட்டிவிட்டி அப்படின்னா ஒரு சிக்னல் இருக்கும், ஒரு நாய்ஸ் இருக்கும், இது ரெண்டையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், டிஃபரன்ஷியேட் பண்றதுல நம்ம எவ்வளவு தெளிவா இருக்கும் அப்படின்றது சென்சிட்டிவிட்டி. வேற ரெஸ்பான்ஸ் பயாஸ் அப்படின்னா நம்ம கேட்குற கொஸ்டின்ஸுக்கு எஸ் கிடைக்குதா இல்லை நோ கிடைக்குதா அப்படின்றது ரெஸ்பான்ஸ் பயாஸ். சென்சிட்டிவிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஹியூஜ் க்ரௌட் இருக்கு, ஒரு பார்ட்டிக்கு போறோம், ஒரு பெரிய க்ரௌட் இருக்கு, அங்க க்ரௌட்ல வந்து உங்க ஃப்ரெண்ட் உங்களை கூப்பிடுறாரு. அப்போ நீங்க வந்து நல்லா கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, கரெக்டா ஏதோ கான்சென்ட்ரேட் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்டோட வாய்ஸ் உங்களால பிக்கப் பண்ண முடியுது அந்த என்டையர் க்ரௌட்ல இருந்தும் அப்படின்னா அது ஒரு டைப். இல்ல எனக்கு வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு, என்னால அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஐ எம் ஸ்ட்ரகிளிங் டு கெட் த எக்ஸாக்ட் வாய்ஸ் ஆஃப் மை ஃப்ரெண்ட், but lot of other external the voices are interrupting my to find my friend's voice அப்படின்னு ஃபீல் பண்றது ஒரு டைப். ரெண்டு டைப். ஒன்று வந்து க்ரௌட்ல ஒரு ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க, உங்களால அந்த ஃப்ரெண்டோட வாய்ஸை பிக் அவுட் பண்ண முடியுது ஃப்ரம் த என்டையர் லாட். இன்னொன்று there's another option, என்னால் சுத்தமாக ஹியர் பண்ண முடியல பிகாஸ் ஐ cannot concentrate or focus towards my friend's voice அப்படின்றது ஒரு டைப். இது வந்து சென்சிட்டிவிட்டியில. ரெஸ்பான்ஸ் பயாஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களை கூப்பிட்டே இருந்திருக்க மாட்டாங்க, ஆனா நீங்களே என்ன பண்ணுவீங்க, யாரோ என்னை கூப்பிடுறாங்க, அந்த நாய்ஸ் என்டையர் நாய்ஸி என்விரான்மெண்ட் எங்க ஓடிட்டு இருக்கும், யாரோ என்னை கூப்பிடுறாங்க நீங்களாவே அசியூம் பண்ணிக்குவீங்க. ஓகேங்களா? இன்னொன்னு பேக்ரவுண்ட், ஒரு 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 அவர் கூப்பிடுறது ரொம்ப தூரத்துல இருந்து உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும், ஏன்னா பேக்ரவுண்டோடைய டூ மச் நாய்ஸ்னால. ஸோ இதுல ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிக்னல்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஒன் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் காலிங் ஆக்சுவலி, பட் அந்த இடத்துல வந்து உங்களால உங்க either you have to recognize the friend's voice or you are struggling to receive the voice from your friend's side. Another, this is sensitivity. Biasல என்ன ஆகுது அப்படின்னா, you are அவர் கூப்பிடல, பட் you are assuming on your own, நீங்களாவே என்னை அவர் கூப்பிடுறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா, நான் கூப்பிடுறான் ஆனா எனக்கு சரியா கேட்கல, ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி நாய்ஸ் அரவுண்ட் யோர் என்விரான்மெண்ட் அப்படி. ஸோ இதுல வந்து பேசிக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்செப்சுவல் எபிலிட்டிஸ். பர்செப்சுவல் எபிலிட்டிஸ்னா என்னப்பா? ஆர் யூ தேர் கைஸ்? எஸ் மேம். இருக்கீங்களா? பர்செப்சுவல் எபிலிட்டிஸ்னா என்னப்பா? என்டையர் க்ரௌடு சைலண்டா இருக்கீங்களா இல்லையானே தெரியல. இதுல இருக்கோம். ஓகே,
கரெக்ட். ஸோ பேசிக்கா இன்டர்பிரட் பண்றோம், அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ரெசிப்ரிகேட் பண்றோம். அது என்ன ஏதுன்றதை அரேஞ்ச் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த சிக்னல் டிடெக்ஷன் தியரியிலையும் there is one fundamental things as called as perceptual abilities. இந்த perceptual abilities வந்து 2 different types நம்ம மெஷர் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா சென்சிட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் டிடி பிரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் எவர் த சிக்னல் which is higher than the D, we can still able to distinguish the நாய்ஸ்ல இருந்து அந்த சிக்னலை பிரிச்சு பார்க்க முடியும். ஸோ நம்மளோட டிடி பிரைம்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு, நம்மளோட சென்சிட்டிவிட்டி லெவல் இஸ் ரியலி குட் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்னா எவ்வளோ நாய்ஸ் இருந்தாலும் அந்த நாய்ஸ்ல இருந்து அந்த சிக்னலை மட்டும் நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும். அப்படி பிரிச்சு பார்க்குறோம் அப்படின்னா we are better at it அப்படின்னு அர்த்தம். இப்போ ரெஸ்பான்ஸுக்கு பதில் வந்து சென்சிட்டிவிட்டிக்கு. இப்போ ரெஸ்பான்ஸ் பயாஸ்க்கு நம்ம வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், there is one called as a beta. பீட்டா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஹாப்பியா இருக்குமா, இல்லை வந்து சேடா இருக்குமா, இல்லை ஏதாவது ஒரு சின்ன ப்ரொவகேஷன்ஸ் குட்டி ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்தா அதுல இருந்து நம்ம ஃபர்தரா வெளியில வர முடியுமா அப்படின்றத கால்குலேட் பண்றது பீட்டா, அப்படின்றத மெஷர் பண்றது வந்து பீட்டா. ஸோ நாய்ஸுக்கும் சிக்னலுக்கும் நாய்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை டிஸ்டிங்விஷ் பண்றது டிடி பிரைம்ஸ் அப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட் டூல் மூலியமா, இல்ல ஒரு சின்ன என்ன சொல்றது ஒரு சின்ன ஸ்டிமுலஸ் கொடுத்தா அதுல இருந்து நம்ம வெளியில வர முடியுமா அப்படின்றத கால்குலேட் பண்றது வந்து ரெஸ்பான்ஸ் பயாஸ். ஸோ இது இப்படி எடுக்கிற கால்குலேஷன் மெசர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கிராஃபிக்கல் சார்ட்ல வந்து நம்ம வரைபடமா போடுவோம். தட் இஸ் கால்ட் as nothing but ரிசீவர் ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிக்னலை ரிசீவ் பண்றோம், நம்மளால பிரிச்சு பார்க்க முடியுது அப்படின்னா நம்மளோட பர்செப்ஷன் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, நம்மளால டிஸ்டிங்விஷ் பண்ண முடியுதா, அது வந்து ஹிட்டா ஃபால்ஸ் அலாமா, ட்ரூ இதுவா இல்லை வந்து ஃபால்ஸ் அலாம்ஸா அப்படின்றத டிடெக்ட் பண்றதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் இந்த சென்சிட்டிவிட்டி இதுவும் அந்த ரெஸ்பான்ஸ் பயாஸ். இதோட அவுட்கம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவுட்கம் இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து சிக்னலுக்கும் நாய்ஸ்க்கும் இருக்கிற விஷயத்த டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்கறது, தட் இஸ் நத்திங் பட் யோர் சென்சிட்டிவிட்டி. ரெஸ்பான்ஸ் பயாஸ்ன்றது நீங்க கேட்கிற அல்லது கொடுக்குற விஷயத்துக்கு எஸ் ஆர் நோ ஆன்சர் கிடைச்சதுன்னா தட் இஸ் யோர் ரெஸ்பான்ஸ் பயாஸ். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் பயாஸ் அண்ட் சென்சிட்டிவிட்டியை பொறுத்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவுட்கம் கிடைக்கும் உங்களுக்கு. ஒன்று வந்து ஹிட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிக்னல் கொடுக்குறோம், அந்த இடத்துல ஒரு நாய்ஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த சிக்னலை வந்து கரெக்டா டிடெக்ட் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி எஸ்ன்னு ஆன்சர் கொடுத்தோம்னா இட் இஸ் கால்ட் as கரெக்ட்லி ஐடென்டிஃபை. ஸோ ஹிட்ல வரும். இப்போ மிஸ் அப்படின்ற ஹிட், மிஸ், ஃபால்ஸ் அலாரம் அண்ட் கரெக்ட் ரிஜெக்ஷன்ஸ், இந்த 4 தான் பேசிக் அவுட்கம். இதுல ஹிட் அப்படின்றது வந்து சிக்னல்ல நாய்ஸ்ல இருக்கிற சிக்னல்ல ஐடென்டிஃபை பண்றோம். அது ஆன்சர் வந்து ரெஸ்பான்ஸ் பயாஸ்க்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுக்குறோம். அந்த இடத்துல அந்த சிக்னல் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் டிடெக்ட் பண்றோம், அதுக்கு எஸ்ன்னு ஆன்சர் கொடுத்தோம்னா இட் கம்ஸ் அண்டர் கரெக்ட் சிக்னல். இப்போ அந்த இடத்துல வந்து சிக்னல் பிரசன்ட் ஆயிருக்கு, whereas we couldn't identify the signal and the response to the bias like no, that is failing signal. The third one is here false alarms. இங்க வந்து சிக்னல் கொடுக்குறோம், ஆனா சிக்னல்ல வந்து இந்த பர்சனால கரெக்டா எடுத்துக்க முடியல. ஆனா ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது எப்படி பண்றாங்க அப்படின்னா எஸ்ன்னு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. அப்போ இட் இஸ் அ ஃபால்ஸ் அலார்ம். கரெக்ட் ரிஜெக்ஷன் அப்படின்றது 4வது டைப் ஆஃப் அன் அவுட்கம். இதுல என்ன ஆகும் அப்படின்னா சிக்னல் கொடுக்குறோம், சிக்னல் கொடுக்கல கரெக்ட் ரிஜெக்ஷன்ஸ்ல சிக்னல் கொடுக்கல,
ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க சிக்னல் இல்லை அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க. ரெஸ்பான்ஸ் பயாஸ் வரும்போது ஆன்சர் நோன்னு கொடுத்தாங்கன்னா இது என்ன, இதுக்கு பேரு வந்து கரெக்ட் ரெஸ்பான்ஸ்னு அர்த்தம். ஸோ இது எப்படி கொடுக்குறாங்களோ இதை பொறுத்து மெஷர்ஸ் ஆஃப் சென்சிட்டிவிட்டி லெவல் எந்த அளவுக்கு இருக்கு, இது வந்து பிளஸ்ஸா இருக்கா மைனஸா இருக்கா இல்ல வந்து கம்மியா இருக்கா அப்படின்றத மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இந்த பேஸ்ட் ஆன் சவுண்டோடைய அவுட்கம் பொறுத்து ஹிட்டா மிஸ்ஸா ஃபால்ஸ் இல்லாமா கரெக்ட் ரிஜெக்ஷன்ஸா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த சென்சிட்டிவிட்டி பேராமீட்டர்ஸ் வச்சு எப்படி வந்து நம்ம எடுக்கிறோம். அண்ட் தென் ஹவு வி ஆர் கிவிங் த டிசிஷன், வாட் கைண்ட் ஆஃப் அ டிசிஷன் வி ஆர் மேக்கிங் இட் அப்படின்றத இதை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஏதாவது டவுட் இருக்காப்பா? இருக்கீங்களா? இருக்கீங்களா? சரி, ஓகே. மேடம் the signal detection theory வந்து எந்த பேஜ் நம்பர்? பேஜ் நம்பர் கைஸ், நான் உங்களுக்கு பேஜ் நம்பர் ரெஃபரன்ஸ் எடுத்தது டீடைல்ஸ் அதெல்லாம் அப்புறம் போட்டு அனுப்புறேன். ஒரு ஃப்ளோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா மட்டும் கேளுங்க. ஏதாவது புரியல கான்செப்ட் அப்படின்னா அது மட்டும் கேளுங்க, சொல்றேன். ஏன்னா நம்ம சாப்டர் நம்பர் 6 அண்ட் சாப்டர் நம்பர் 7 ரெண்டையும் அந்த ஃப்ளோக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு போறேன், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா மேம்? சொல்லுங்கம்மா. ஹலோ Yeah, மேம், ஆக்சுவலா இந்த த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா, இதுல அப்சல்யூட் த்ரெஷ்ஹோல்டு. ஆமா, இது டிஃபைன் த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க மேம். அப்போ எப்படி இதை எழுதணும்? டிஃபரன்ஸ் த்ரெஷ்ஹோல்டு எழுதணும், அப்சல்யூட் த்ரெஷ்ஹோல்டு எழுதணுமா, இல்ல அதை பத்தி த்ரெஷ்ஹோல்டுனா என்னன்றதை மட்டும் பார்த்து எழுதலாம்? 5 மார்க்ஸ்ன்றத பொறுத்து இருக்கு. 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் அப்படின்னா comparing the judgments in an uncertain situations is nothing but your signal detection theory, which again classified into 2 basic criteria. One is your stimulus, another one is based on your signal. So இதை வந்து எப்படி டிடெக்ட் பண்றீங்க, on what basis you are detecting it, sensitivity and response bias. இது எழுதுனா போதும். Got it? Okay ma'am. Okay ma'am. Okay. Thank you ma'am. Yeah. Any other? Any other, please? என்ன சார் வேணும்? Yeah, please, you can add. Correct. Exactly. ஆமா, அப்படி வந்த தியரி தான் சார் இது. medical psychology, memory, clinical psychology, neuroscience, lot of area it has been applicable. Yeah. So நம்ம இதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த பேஸ்ட் ஆன் அவுட்கம்ஸை வச்சு இதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேரியஸ் சென்சரி டேட்டாஸை நம்ம எப்படி மீனிங்ஃபுல் சென்சரி டேட்டாஸை கன்வெர்ட் பண்றோம், டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு. ஸோ இப்போ ஒரு சாம்பிளுக்கு வவ்வால் எடுத்துக்குவோம். வவ்வால் என்ன பண்ணும்? பறக்கும் போது வவ்வால் கண்ணு கிடையாது. வவ்வால் அப்படின்ற விலங்குக்கு கண்ணு கிடையாது. ஓகேங்களா? சிக்னல் டிடெக்ஷன் தியரியில ஒரு வேவ் லென்த் மாதிரி எடுத்துக்கோங்க. வவ்வாலுக்கு கண்ணு கிடையாது. பட் என்ன ஆகும், வவ்வால் பறக்கும் போது என்ன பண்ணும்னா ஒரு வேவ் லென்த்தை வந்து பாஸ் பண்ணும். முன்னாடி அது போறதுக்கு முன்னாடி அந்த வேவ் லென்த் போய் ஒரு நடுவுல ஒரு ஹிண்டர்ட் வால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேவ் லென்த் அந்த ஹிண்டர்ட் வால்ல போய் முட்டி that wavelength will come back to the bat. அப்ப அது என்ன ரியலைஸ் பண்ணிக்கும் அப்படின்னா, ஓகே there is a small wall, there is a wall நான் போற இடத்துல, அதனால அது அந்த வால்ல ஹிட் பண்ணிட்டு நமக்கே அந்த வேவ்ஸ் வருது. ஸோ we have to take the diversion route to go without getting harmed.
அப்படின்றது வவாலுடைய பர்செப்ஷன். அப்படிதான் வந்து வவால் பறக்கும். வவாலுக்கு கண்ணு கிடையாது. பேசிக்கலி வவால் டோன்ட் ஹாவ் அன் ஐஸ் டு see. At the same time, it cannot hear too. There is no eyes, there is no eyes, there is no eyes and there is no ears for the bat. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேவ் லென்த்தை பாஸ் பண்ணும். முன்னாடி ஏதாவது ஒரு பெரிய இது தடங்கள் ஏதாவது சம்திங் இருக்கு அப்படின்னா இது அனுப்புற வேவ் லென்த் அதுல போய் ஹிட் ஆயிட்டு இட் வில் கம் பேக் டு த பேட். ஸோ த பேட் வில் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் a huge பேரியர் ஆன் தி பாசேஜ். ஸோ அதனால என்ன பண்ணா டக்குன்னு ரூட்டை மாற்றி பறக்க ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் ஹவு வவால் பேட் யூஸ் டு ஃப்ளை. ஸோ தட் சேம் வே நமக்கு கொடுக்கப்படுற வேவ் லென்த்தை அல்லது நமக்கு கிடைக்கிற சென்சிட்டிவ் இன்புட்ஸை வந்து நம்ம கரெக்டானதா இல்லையா அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதை இன்ஃபரன்ஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தேவையான இன்புட்டை எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் லெவலுக்கு வரும். திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் சிக்னல் டிடெக்ஷன் தியரி. ஸோ சிக்னல் டிடெக்ஷன் தியரியோடைய அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பீன் அப்ளைட் டு வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ், எஸ்பெஷலி இன் சைக்காலஜி. பர்செப்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றத கீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இது உதவுது. அட்டென்ஷன், நீங்க எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்றீங்க, எவ்வளவு வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன் போட்டு ஒரு விஷயத்த உள்வாங்கிக்கிறீங்க அப்படின்றது அட்டென்ஷன். மெமரி அப்படின்றது வாங்கின விஷயத்த எப்படி ரீகேப்சர் பண்றீங்க அல்லது எப்படி அந்த மெமரியா அதை கன்வெர்ட் பண்றீங்க. நல்ல விஷயமா இருந்தா யூ வில் கீப் இட் ஆன் யுவர் மெமரி. If it is bad, you will lose it. So this is your memory. And eyewitness testimony for criminal cases. For criminal cases. So இது வந்து சைக்காலஜில மெமரி ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா சிக்னல் டிடெக்ஷன் தியரியை நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க ஆர் நீங்க என்ன ஃபெமிலியரா இருக்கீங்க. ஃபெமிலியாரிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னா என்ன அர்த்தம். What is the difference between experience and what is the difference between the familiar? Can someone say on the normal words if you don't have any experience in psychology? That is fine. Hello? Guys? Yes, ma'am. We are here. Experience na enna, familiarity na enna, sir? Correct. That is a familiarity. And what is the experience? Our own knowledge and it is applied to it. That is your experience. Yeah, behavior also it comes. Right. Through experience. So that is your experience. So memory researchers வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த எஸ்டிடியை எப்படி டிஸ்டிங்விஷ் பண்றது, எங்க வந்து ஃபெமிலியர் அப்படின்ற விஷயம் வேற, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற விஷயம் வேற, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ இது ரெண்டையும் எப்படி வந்து பிரிச்சு பார்க்கறது அப்படின்றத வந்து மெயினா மெமரி ரிசர்ச்சர்ஸ் யூஸ் பண்றாங்க. பர்செப்ஷுவல் அண்ட் காக்னிட்டிவ் ரிசர்ச்சர்ஸ் அவங்களும் வந்து இந்த எஸ்டிடியை வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க. எப்படி ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படின்னா நம்ம வாங்குற சென்சரி இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்றோம், அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறோம், அந்த டெசிஷனுடைய அவுட்புட் என்ன. இப்போ ஒரு புக்கு படிக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் புக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் ரீட் பண்றோம், but we will take only the key points of it. What is important, what is not important, we will distinguish between. Adikaprom, whether we need to go through the book only on the book's perspective or we would like to take some more jotted points or notes from the outside. That is your process or the decisions. So ப்ராசஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், we will refer lot of books, right? ஸோ நிறைய புக்ஸ் படிக்கும்போது ஒவ்வொரு புக்கிலையும் ஒரு இன்புட் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்புட்டை வந்து நம்ம உள்வாங்கி we are coming with the final decision. Which point one is your cognitive point,
where you can learn and you will use something very useful, and that is your cognitive point. நீங்க படிக்கிறத தாண்டி ஒரு விஷயத்தை செய்யும் போது அது காக்னிட்டிவா மாறும். So this is your perception. Next comes your clinical psychology. Clinical psychologists என்ன பண்ணுவாங்க? They always approach with the diagnostics point of view. ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, ப்ராப்ளம் உடைய ரூட் காஸ் என்னன்னு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த ரூட் காஸ்ல இருக்கக்கூடிய ஃபால்ஸ் பர்செப்ஷன்ஸ், வெதர் இட் இஸ் த ட்ரூ நெகட்டிவ் ஆர் ஃபால்ஸ் நெகட்டிவ்ஸ் ஆர் ட்ரூ பாசிட்டிவ்ஸ், இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஒரு சைல்ட்ஹுட், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சைல்ட்ஹுட்ல ஒரு குழந்தைக்கு ஒரு ட்ராமா நடந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தையோடைய மைண்ட் செட் வந்து இட் இஸ் highly depressed. Probably someone who's been longing in the same kind of a childhood trauma for years and years, they cannot talk to other person very fluently. They cannot open up anything to them very fluently. They always have something on their mind which is compressing them for years and years, very, very, very badly. So இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தியரியை வந்து அங்க அப்ளை பண்ணுவாங்க. What is the bias and what is your sensitivity அப்படின்றத ரியலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி they will try to find out where exactly this has gone wrong and where exactly we can make them to move on a different direction to pull them from the negative aspect to the positive approach. This is the signal detection theory's most important thing. இதுல வந்து கேன்சரஸா இருக்கலாம், டிப்ரெஷனா இருக்கலாம், சைக்கோஃபெரினியாவா இருக்கலாம், வாட் எவர், இது எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். நியூரோசயின்ஸ் சயின்டிஸ்டும் வந்து இதை யூஸ் பண்றாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி பிரெயினோட ப்ராசஸ் நடக்குது, என்ன கைண்ட் ஆஃப் சென்சரி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம். ஸோ ஒருத்தரை வந்து பார்க்குறோம், எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்களை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, we have met him like 3-4 years before. அந்த பர்சனோடைய ஃபேஸை வந்து நமக்கு நல்லா பர்சீவ் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா, we would have come across with a lot of positive progress about the person. ஸோ பாசிட்டிவா திங்க் பண்ற எந்த விஷயத்தையுமே நம்மளால ஈஸியா மறக்க முடியாது. அது ஸ்டடீஸா இருந்தாலும் சரி, ஒரு பர்சனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மைண்ட் செட் இமேஜினேஷனா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு படமா இருந்தாலும் சரி, anything which comes into your brain in a positive formation will stay there forever. It won't go or fade away as easily like the negative things. Negative things ரொம்ப நாளைக்கு நம்மளோட மைண்ட்ல இருக்காது. ஒரு நெகட்டிவ் பர்சனாலிட்டியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை விட்டு நம்ம வெளியில வரணும்னு டிசைட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், we will fade off those activities or the person's face, and we will consider, most of them will consider the person as a dead, and then we will fade off all the memories that will go away. நீங்க ஏதாவது ஒரு சைல்ட்ல இப்போ நம்மளே இருக்கோம், நம்ம பேசிட்டு இருக்கோம், உங்களோட மோஸ்ட் ப்ரீஷியஸ் டைம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் us will say the childhood time. ஏன் அப்படின்னா, the most pleasantful things would have happened in the childhood timings. அப்போ எப்பயோ நீங்க ஏதோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ நடந்திருக்கும் ஒரு இன்சிடென்ட், you would have still able to recall it, and that is the brain உடைய information. இதை வந்து ரீகால் பண்ணலாம். ஸோ அதை வந்து பாசிட்டிவா ரீகால் பண்ணும்போது இட் would be a பாசிட்டிவ் திங்கிங். நெகட்டிவா ரீகால் பண்ணும்போது, நெகட்டிவா ரீகால் பண்றது பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான் சொல்லுவாங்க. unless you get into a hypnotherapy, people will not say all the negative impulses which they carried away for a long time. அன்கான்ஷியஸ் அல்லது சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போய் அதை பர்சீவ் பண்ற அளவுக்கு அவங்களுடைய மென்டாலிட்டி கான்ஷியஸ் டைமிங்ல இருக்காது. ஆனா நீங்க கான்ஷியஸா இருக்கும்போது நீங்க கேட்குற எல்லாமே பாசிட்டிவா தான் கேட்பீங்க. முக்கால்வாசி 75% of people will only say the positive things which happened in the past. ஸோ நியூரோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ப்ராசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கிற விஷயத்துல இருக்கிற பாசிட்டிவ்ஸை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த பாசிட்டிவா கொடுத்த ஒரு பர்சனை நீங்க 20 வருஷம் கழிச்சு அவரை பார்த்தாலும் யூ கேன் ஸ்டில் ஏபிள் டு ரெகக்னைஸ் த பர்சன்ஸ் ஃபேஸ் வெரி கிளியர்லி.
அவங்க அதுக்கப்புறம் அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் எனிதிங் would have changed, right? Even if entire the hairs will go into grays or whites, whatever it is, you can still able to recognize the person's face. This is the neuroscientist உடைய job. Sometimes இதுல பெயினான விஷயமும் இருந்திருக்கும். அந்த பெயினான விஷயத்தை அவங்க பர்சீவ் பண்ணி ட்ரை பண்ணி அதை மாற்றுவாங்க. ஸோ இதுவும் இதுல இருக்கு. மெடிக்கல் டயக்னோஸ்டிக்ஸ். What kind of a medical diagnostics? ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம். அந்த டெஸ்ட்ல இருக்கிற அக்யூரசி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த சிக்னல் டிடெக்ஷன் தியரி is working out. For example, how to say, மெடிக்கல் ஏரியால வந்து இன்னும் கொஞ்சம் வேகமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு போறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி டெஸ்ட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து you can take a test, you can come up with a result, but when you ask some questions regarding the same to one patient, right, the person will not reveal it. நிஜமாவே இது நடந்திருந்தா கூட they will not reveal it. பட் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, they will frame a questionnaire. இதுக்குன்னே சைக்காலஜிஸ்ட் உள்ள இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஃப்ரேம் பண்ணி இந்த எஸ் ஆர் நோ பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த பேட்டர்ன்ல வந்து they will frame a question and they will ask the answer. இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஃபால்ஸா நிறைய இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. தட் இஸ் யோர் ஃபால்ஸ் அலாம். அவங்க நடந்திருக்கும் பட் நடக்கலான்னு காமிப்பாங்க. ஆனா எஸ்ஸா நியோவா அப்படின்னு கேட்டா எஸ்ன்பாங்க. ஸோ திஸ் இஸ் அ ஃபால்ஸ் அலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் யூஸ்ட் இன் மெடிக்கல் டயக்னோஸ்டிக்ஸ் as well. இன்ஜினியரிங் ஃபீல்ட்லையும் யூஸ் பண்றாங்க, இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸ்லையும் யூஸ் பண்றாங்க. இன்ஜினியரிங் ஃபீல்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 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 ஆட்டோமேட்டிக் கார் டிசைன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் காரோடைய மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் தான். அது என்ன பண்ணுவோம்னா, ரோடுக்கு போயிட்டு இருக்கும்போது நாய்ஸை டிடெக்ட் பண்ணணும். இந்த நாய்ஸை டிடெக்ட் பண்ணும்போது ஒரு சிக்னல்ல டிடெக்ட் பண்ணணும் அண்ட் நாய்ஸ் டிடெக்ட் பண்ணணும். அப்படின்னா தான் எது சிக்னல் எது நாய்ஸ்ன்றத பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருந்தா தான் அது வந்து டிரைவர்லெஸ்ஸா ஓட்டிட்டு போக முடியும். இது சென்சார் மூலியமா ஒர்க் ஆகுது. பட் அகெயின் த சென்சார் சிக்னல், இதுவும் நாய்ஸ் சிக்னல் சென்சாரும் இருக்கு, சென்சார்ல வேற டைப்ஸும் இருக்கு. ஸோ நான் சிக்னல் சென்சார் நாய்ஸுக்கு சொல்லும் போது அந்த சிக்னலை வந்து அது ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இட் வில் சேஞ்ச் இட்ஸ் ஏரியா. ஸோ இது இன்ஜினியரிங்ல இருக்கு. இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அக்யூரசியா சொல்றாங்க, எது உண்மையா நடக்குது எது உண்மையா நடக்கல அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் சிக்னல் டிடெக்ஷன் தியரி. ஸோ இதுலயும் சில ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்ளிகேஷனும் ரொம்ப ஈஸி. பட் வேற வீக்னஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இமோஷனல் ஃபேக்டர்ஸை வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ணணும். நம்மளால ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும். we cannot identify, it does not account for their emotional factors. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனா ஒரு சிங்கிள் சேனல் சிஸ்டம்ல வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹியூமன்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல நிறைய கண்டக்ட் பண்ணி வேற வேற சினாரியோஸ் வேற வேற சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. த சேம் டைம் there is a lot of false answers will be made by humans, hence it will be an inaccurate. accurate-ஆ இருக்காது. மோஸ்ட்லி ஆன பிளேசஸ்ல accurate-ஆ இருக்காது. This is all about your signal detection theory. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, will answer. இதுல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷார்ட் வேவ் லென்த், மீடியம் வேவ் லென்த், லாங் வேவ் லென்த் அப்படின்ற 3
லைட் இன்டென்சிட்டிஸ் இருக்கு. இன்டென்சிட்டிஸ் வந்து எந்த மாதிரி பிரைட் லைட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற இன்டென்சிட்டி லெவல். இது எப்படி ஒர்க் ஆகும், இந்த தியரி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கலர் ரிசெப்டார்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன். நம்மளோட கண்ணுல கலர் விஷன் அல்லது கலர் ரிசெப்டார்ஸ் எங்க இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். Cornea, ma'am. Sorry sir, it is on retina. Retina. Okay. Okay. So இந்த ரெட்டினால வந்து ரெண்டு டைப் இருக்கு. One is cones, the other one is rod. Rod is one. We have three different types of cones. Rod is one. Three types of cones are available. The cones are very sensitive to the red, blue and green colors. So that is our most primary color. எல்லா விஷயத்துலையுமே பிரைமரி கலர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட், ப்ளூ அண்ட் கிரீன் தான். இதோடைய டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வேணா மாறுமே தவிர பேசிக் கலர்ஸ் இதுதான். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, கோன்ஸோடைய இன்புட்ல, அதாவது அந்த லைட்டோடைய இன்புட் வந்து என்ன ரேஷியோல உள்ள பாயுதோ அது வந்து லைக் அது வந்து அப்படியே உங்களுக்கு கலரா மாறும். இப்போ லைட்டா போச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த ஷார்ட் வேவ் லென்த்ல போச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த கலர் உங்களுக்கு கிடைக்கும். பட் இஃப் இட் இஸ் அ மீடியம் கலர்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்தது போகும். பிரைட்டஸ்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த ரேஷியோல உள்ள நியூரல் ஆக்டிவிட்டிக்குள்ள அது பாஸ் ஆகும். கிட்டத்தட்ட நம்மளோட டிவி ஸ்கிரீன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வாட் யூ யூஸ் அண்ட் வாட் யூ கெட். So brightness of the screen increase பண்ணீங்கன்னா you will getting the bright colors. மீடியமா வச்சீங்கன்னா you will be getting the mixed of all colors. பட் லோவா வச்சீங்க அப்படின்னா அது கரெக்டான சென்சிட்டிவிட்டி லெவலோட அது ஃபாலோ ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ட்ரைக்ரோமேட்டிக் தியரிக்கும் ஆப்போனன்ட் ப்ராசஸ் தியரிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க போறோம். ட்ரைக்ரோமேட்டிக் தியரி வந்து combinations of the three stimuli. Combinations of three stimuli is what your basic colors: red, green and blue. ஓகேங்களா? போட்டோ ரிசெப்டார்ஸ் எங்க இருந்து கலெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா only from retina. இங்க ரெட்டினால இருந்து தான் ரெட்டினாக்குள்ள இருக்கிற போட்டோ ரிசெப்டார்ஸ் வந்து தான் இதை பர்சீவ் பண்ணுது. இந்த கலர்ஸை பர்சீவ் பண்றது அப்படின்னா, அதாவது இந்த கோன்ஸ் தான் வந்து இதை மெயினா பர்சீவ் பண்ணுது. தேர்ட் திங் இஸ் எந்த கோன்ல விழுதோ அதுக்கு தகுந்த என்கோடிங்கை வந்து மைண்ட்ல அது ஏற்றுக்குது, பிரெயின்ல வந்து அது ஃபீட்பேக் கொடுக்குது. ஸோ இஃப் யூ ஆர் ப்ளூ கலர் போச்சு அப்படின்னா ப்ளூ கலருக்கு தகுந்த கோன்ல தான் அது இதாகும். ரெட்டில் பாஸ் ஆச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த லாங் வேவ் லென்த்தோடது அதுக்கு தகுந்த கோனோட கலர் தான் வந்து வெளியில இன்கோட் ஆகி விடும். ஸோ திஸ் இஸ் யார் ட்ரைகோமேட்டிக் தியரி. ஆப்போனன்ட் ப்ராசஸ் தியரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து அங்க மூணு ஸ்டிமுலை தான் கொடுத்தாங்க, ரெட், ப்ளூ அண்ட் கிரீன். வேற ஆப்போனன்ட் ப்ராசஸ் தியரியில தேர் இஸ் பேர் ஆஃப் ஸ்டிமுலஸ். பேர் ஆஃப் ஸ்டிமுலஸ்னா ரெட்டும் கிரீனும் சேர்ந்தது ஒரு ஸ்டிமுலஸ், ப்ளூ அண்ட் எல்லோ சேர்ந்தது ஒரு ஸ்டிமுலஸ். ஸோ ரெண்டுமே பேரா தான் இருக்கும். இங்க அடிஷ்னலி இன்னொரு கலரும் உண்டு அப்படின்னு ஆப்போனன்ட் ப்ராசஸ் தியரியில சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் கால்ட் அஸ் எல்லோ. எல்லோ கலர் இட்ஸ் அண்ட் அகெயின் 4 கலர்ஸ் இருக்கும். 4 கலர்ஸ் வந்து பேர்ஸா தான் இருக்கும் அப்படின்றது ஆப்போனன்ட் தியரியோடைய மெயின் கான்செப்ட். அப்புறம் இந்த கலரை பர்சீவ் பண்ணி நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே விஷுவல் கார்டெக்ஸ்குள்ள போகும் அப்படின்னு. இங்க பர்செப்ஷன் எதோட முடிஞ்சிருது, ரெட்டினாவோட முடிஞ்சிருது. பட் ஆப்போனன்ட் ப்ராசஸ் தியரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா கலரை பர்சீவ் பண்ணி அதை விஷுவல் கார்டெக்ஸுக்கு அனுப்புது, அப்புறம் தான் அந்த இது வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து கரஸ்பாண்டிங் எந்த கோன்ஸ்ல விழுதோ அந்த கோன்ஸோட ரிஃப்ளெக்ஷன். இங்க வந்து என்ன ஆகுது ஆப்போனன்ட் ப்ராசஸ் தியரியில அப்படின்னா 2 கலர்ஸ் இருக்கு, 2 கலர்ஸ் வந்து 2 கலர்ஸா ஸ்பிளிட் பண்ணுவோம் அந்த செல்ஸ் அப்படின்றாங்க. கலர் விஷன் ஃபினாமினா வந்து
ட்ரைக்ரோமேட்டிக் தியரியில போட்டோ ரிசப்டாரோட லெவல்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, போட்டோ ரிசப்டார் லெவல்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ட்ரைக்ரோமேட்டிக் தியரியில. வேறஸ் ஆப்போனன்ட் ப்ராசஸ் தியரியில போட்டோ ரிசப்டார்ஸ்ல இருந்து வர விஷயத்த இன்டர் கனெக்ட் பண்ணி பார்க்குது, நியூரான்ஸ் இன்டர் கனெக்ட் பண்ணி பார்க்குது அப்படின்னு சொல்றாங்க. ஹைபோதசிஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி அசம்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஷார்ட் வேவ் லென்த் இஸ் ஃபார் யுவர் ப்ளூ, மீடியம் இஸ் ஃபார் யுவர் கிரீன் அண்ட் ரெட் இஸ் யுவர் லாங் வேவ் லென்த். இந்த மூணு கலருமே 3 டிஃப்ரெண்ட் கோன்ஸை குறிக்கிறது. ஸோ கோன்ஸ் இல்லை அப்படின்னா யூ கேன் நாட் ஏபிள் டு விஷன் யுவர் கலர்ஸ். கோன்ஸ் இல்லைன்னா நீங்க கலரை விஷன் பண்ண முடியாது. நிறைய இன் வெரி ரேர் கேசஸ், ரைட், சில ரொம்ப ரேர் கேசஸ்ல ஒரு பர்சனுக்கு கோன்ஸே இல்லை, வெறும் ராட் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அவருடைய வியூ எப்படி இருக்கும், விஷன் எப்படி இருக்கும்னா, either it is grayish in color, white in color or in black in color. அவருக்கு தெரியுற 3 கலர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரே, ஒயிட் அண்ட் பிளாக். இதை வச்சுதான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். கோன்ஸே இருக்காது சார், ரொம்ப ரேர் கேஸ். இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேருக்கு எங்கேயாவது ஒருத்தருக்கு இருக்கும். That person can only view the environment with either gray or black or white, not with the other colors. Respective colors இருக்கணும் அப்படின்னா then obviously your cone should be present. அப்பதான் வந்து you can able to differentiate or mix match the colors and see. இது வந்து trichromatic theory உடைய hypothesis. Whereas opponent process theory உடைய hypothesis என்ன அப்படின்னா, ரெண்டு சிமிலர் கப்பிள்ஸ், அதாவது 2 சிமிலர் செட் ஆஃப் கலர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ கலரும் எல்லோ கலரையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வாட் யூ வில் கெட். இப்போ ரெட்டையும் கிரீனையும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா வாட் யூ வில் கெட். Brown, I think, ma'am. ப்ரௌனா வருமா? ரெட்டும் கிரீனும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ ரெட்டிஷ் கிரீன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி நீங்க ப்ளூவையும் எல்லோவையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட் கலர் யூ வில் கெட்? ப்ளூவும் இருக்காது, யா எக்ஸாக்ட், பிங்க்கும் வராது, ப்ளூவும் வராது, ஒரு மாதிரி பேல் கிரீன் வரும். கரெக்ட்டுங்களா? ப்ளூவும் இருக்காது, எல்லோவும் இருக்காது. It will be like mixed of அங்கங்க தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி லைட், ஒரு கலர் மங்கின மாதிரி ஒரு கிரீன் கலர் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆப்போனன்ட் ப்ராசஸோடைய தியரி. என்ன ஆகும் அப்படின்னா ஷேடிங் விஷன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அங்க வந்து 3 டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ஸ் இருக்கும், 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். the receptors will take it. அதுக்கப்புறம் வந்து அந்த என்ன டைப் ஆஃப் கோன்ல விழுதோ அந்த கோனுக்கு தகுந்த மாதிரியான கலர்ஸை நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். வேறஸ் ஆப்போனன்ட் ப்ராசஸ் தியரியில என்ன ஆகும்னா மிக்ஸே பண்ண முடியாத கலர்ஸ்னு 2 இருக்கும். ஒன்று சப்ரஸ்ட் ஆகிடும், ஒன்று வந்து இட் இஸ் ஆன் ஸ்டிமுலஸ்ல இருக்கும். ப்ளூ எல்லோ ரெண்டையும் சேர்த்தோம்னா ப்ளூவும் இருக்காது, எல்லோவும் இருக்காது. பட் அட் சேம் டைம் அது மிக்சர் ஆஃப் கலர்ஸ்ல வேற கலரும் வராது. இப்போ ரெட்டும் அண்ட் எல்லோவை நீங்க ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, you will get an orange color. That is a dependent color. தனியா இருக்கும் இந்த கலர். ஸோ இந்த ஆரஞ்சு அப்படின்றது வந்து நல்லா ஹைலைட்டா காமிக்கும். பட் ஆனா இந்த ப்ளூவும் எல்லோவோ இல்லை ரெட்டும் கிரீனுமோ நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி ஒன்று ரொம்ப டார்க்கா இருக்கும் ஆர் வெரி லைட்டா இருக்கும். அதை வந்து நீங்க என்ன கலர்னு உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஆப்போனன்ட் இதோடது. இது என்ன ஆகும் அப்படின்னா இது அப்படியே அந்த மாதிரி அந்த ஷேடியா இருக்கிற அந்த கலரா நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு யூ வில் லூஸ் யுவர் விஷன். ப்ராப்பர் விஷன் அப்படின்றது போயிடும். அதனாலதான் டெஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ஐஸோட ஃபர்ஸ்ட் இது வந்து கலர் பர்சீவிங் அப்படின்றது நீங்க எங்க பார்த்தாலும்
டக்குன்னு பார்க்கக்கூடியது வந்து இந்த 3 பேஸ் ரிசெப்டர்ஸ் கலர்ஸ் தான். இதுதான் இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். வேற ட்ரைக்ரோமேட்டிக் தியரி பார்க்கறதுக்கும் அப்சர்வ் பண்றதுக்கும் என்ன கலர் உள்ள போடுறோம் பர்சீவ் என்ன ஆகுது அப்படின்றதோட நிப்பாட்டிடுறாங்க. ஆப்போனன்ட் தியரி வந்து அதுக்கு மேல ஒரு படி போய் ஆஃப்டர் இமேஜ் இல்யூஷன் அப்படின்ற விஷயத்துக்குள்ள போகுது. ட்ரைக்ரோமேட்டிக் தியரி வந்து ஆஃப்டர் இமேஜ்ன்ற கான்செப்ட் கிடையாது. ஏன்னா பேசிக்கலி தே ஆர் லுக்கிங் ஒன்லி வித் தி பேசிக் கலர்ஸ். அதோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, ஸ்டிமுலை என்ன, இதோட நிப்பாட்டிக்கிறாங்க. பட் ஆப்போனன்ட் ப்ராசஸ் தியரியில என்ன பண்றாங்கன்னா that they are going to the next step to understand what it will happen the after image அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள போறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன சாம்பிள் இருக்கு. எப்படின்னா ஒரு ரெண்டு அல்லது 3 கலர், ஒரு 4 பேசிக் கலர்ஸ் வித் அலாங் வித் எல்லோ, ரெட், ப்ளூ, கிரீன், எல்லோ, இது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல ஒரு சின்ன சின்ன ரெக்டாங்கிள் பாக்ஸா வரைஞ்சுக்கணும். சென்டர் ஆஃப் தி இதுல வந்து ஒயிட் கலர் இருக்கும். அந்த ஒயிட் கலர்ல யூ மேக் அ பிளாக் டாட் அண்ட் யூ நீட் டு கீன்லி லுக் இன் டு தட் பேப்பர் வித்தவுட் ஃபிளாஷிங் யுவர் ஐ ஃபிளாஷ் பண்ணாம அப்படியே ரொம்ப ஒரு ஸ்டாரிங் அட் பொசிஷன்ல ஒரு 20 செகண்ட்ஸ் பார்த்துட்டே இருந்துட்டு, அல்லது நீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஏதோ ஒரு கலரை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஒரு ப்ரௌன் அண்ட் ரெட்ல இருக்கு, இல்லது ஒரு பீரோல இருக்கிற ரெட் இருக்கு, நடுவுல இருக்கிற அந்த ஒயிட் மட்டும் இருக்கு அப்படின்னா நீங்க அதை வந்து ஒரு 20 செகண்ட்ஸுக்கு அப்படியே கண்டினியூஸா பார்த்துட்டே இருக்கணும் வித்தவுட் பிளிங்கிங் யுவர் ஐஸ். அண்ட் தென் டக்குன்னு என்ன பண்ணுங்க, கண்ணை மூடிட்டு ஆப்போசிட்ல இருக்க வால்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க பார்த்த கலருக்கும் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகிற கலருக்கும் சம்மந்தமே இருக்காது. அண்ட் வித்தின் 30 செகண்ட்ஸ் இட் வில் கோ ஆஃப் ஃப்ரம் த பிளேஸ். இதைத்தான் வந்து ஆஃப்டர் இமேஜ்னு சொல்றோம். ஸோ நம்ம ரெட்டை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம், ரெட்டில் இருக்கிற சென்டர்ல ஒரு பிளாக்கை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்துட்டு அந்த பொசிஷன்ல இருந்து நம்ம கண்ணை மூடிட்டு பிளாக் பிளிங்க் பண்ணி அடுத்து ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா you will get a reflection of the green color, the yellowish and blue சேர்ந்த ஒரு pale green இருக்கு இல்லையா, அந்த green color வரும். So that is called as after image. அது it will be there only for few seconds, that is for 30 seconds, and then அந்த ஒரு மாதிரி என்ன சொல்றது கிரேஷ் இமேஜ்ல இருந்து அதுவும் போயிடும், அதுவும் வந்து ஃபேட் ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த கிரே அந்த ஃபேடான இமேஜை வந்து நம்ம பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் we will fall into the color blindness. ஸோ கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்றது எப்படி எதை வச்சு கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த விசிபிள் ரேஞ்சுன்னு இருக்கு இல்லைங்களா, லாங், மீடியம் அண்ட் ஷார்ட். விசிபிள் ரேஞ்ச் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய ரேஞ்சில் நம்மளுடைய கண்ணை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் தட் இஸ் கால்ட் அஸ் விசிபிள் ரேஞ்ச். இப்போ ஒரு பர்சன் இருக்கிறாங்க, 2 பர்சன்ஸ் இருக்காங்க சரிங்களா, 2 கலர் ரெஸ்பான்ஸ் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஏயோடைய லாங் வேவ் லென்த் வந்து 20 இருக்கு, மீடியம் வந்து 17 இருக்கு, அண்ட் எஸ்ஸோட ஷார்ட் வேவ் லென்த் வந்து 8 இருக்கு அப்படின்னா பியோட ஸ்டிமுலஸ் வந்து எப்படி இருக்கும், எல் வந்து 18 இருக்கு, லாங் வேவ் லென்த் வந்து 18 இருக்கு, ஃபர்ஸ்ட் இதில் லாங் வேவ் லென்த் 20 இருக்கு, மித்த 2 மீடியம் அண்ட் ஷார்ட் வேவ் லென்த் இஸ் கோயிங் டு பி த சேம். அப்படின்னா இங்க என்ன ஆகும் அப்படின்னா எல் கோனுடைய டிஃபிஷியன்ட் இருக்கு, ரைட்? கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல எல் வந்து 20 இருக்கு, செகண்ட் சாய்ஸ்ல எல் வந்து என்னவா இருக்கு, 18 இருக்கு. ஸோ எல்லோட லாங் வேவ் லென்த்தோடைய வியூ வந்து விஷன் வந்து டிஸ்கிரிமினேட் ஆகுது. ஸோ 3 கோனும் சரியா இருக்கிற இடத்துல ஒரு கோன் ஒர்க் ஆகல, டிஃபரன்ஸ் இன் த வேரியேஷன்ஸ் அப்படின்னா எல் கோனுடைய லாங் வேவ் லென்த் இருக்கக்கூடிய எல் கோனுடைய இது வந்து மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கும். அண்ட் 3 கோனில் 2 கோன் ஒர்க் ஆகுது, ஒரு கோன் ஒர்க் ஆகல அப்படின்னா
those people we call it as dichromat or protonopia அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோனுடைய ஃபங்க்ஷன் மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு பேரு டைக்ரோமேட் ஆர் புரோட்டோனோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைக்ரோமேட் என்ன ஆகும் அப்படின்னா எல்லா கலர்ஸையும் பார்க்க முடியும், பட் they cannot differentiate the color. They can still able to see all the colors, but they cannot differentiate what is the difference between the red and the other colors. எல்லாமே ஒரே மாதிரி தெரியும், மூணு கலருமே ஒரே மாதிரி தெரியும். They cannot able to differentiate between of L cone or malfunction of an L cone leads a person to a dichromat or the protonopia. This is a term, protonopia is like a scientific term for that. Next comes your இது வந்து கலர் பிளைண்ட்னஸ் குள்ள ஃபாலோ ஆகும். கலர் பிளைண்ட்னஸ்ல சில பேருக்கு ஒரு கோனும் ஒர்க் ஆகும், சில பேருக்கு ரெண்டு கோனும் ஒர்க் ஆகும், சில பேருக்கு மூணு கோனும் ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலர் பிளைண்ட்னஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா இப்போ டைப்ஸ் ஆஃப் கலர் பிளைண்ட்னஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் நான் சொல்லிட்டேன், புரோட்டோனோபியான்றது. லாங் வேவ் லென்த்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணினோம் அப்படின்னா ரெட் கலர் கோன்ஸ் இல்லைங்களா. ரெட் கலர் கோன்ஸ் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆயிருந்தா அப்போ ஒரு கோன் கட் ஆயிடுது, only 2 cones are available and those people are called as either a protonopia or the dichromatic. So இதே மாதிரி there is another category called deuteranopia. Deuteranopia அப்படின்றது என்னன்னா green color கோடு அடிவாகிடும். Green color cone will get malfunction. அப்போ இவங்களுக்கு ரெட், ஏன்னா ரெட் இஸ் அ லாங் வேவ் லென்த் உடைய கோன். ரெட் அடி வாங்கினதுனால அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆப்வியஸா கிரீன் கலரையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. The first one is your red cone is getting defected. Red and green combination la red cone get defected. Obviously the long wavelength will get affected, so they called as a dichromatic or a protonopia. The second one வந்து green cone வந்து அடி வாங்கிடும். green cone அடி வாங்கினதுனால அவங்களுக்கு ரெட்டையும் greenையும் differentiate பண்ண முடியாம போயிடும். These people are called as deuteranopia. The third comes your blue cones. Lack of blue cones or malfunction of the blue cones leads to the tritanopia. Tritanopia அப்படின்னா ப்ளூ அண்ட் எல்லோ இருக்க இடத்துல ப்ளூ கோன் அடி வாங்கினதுனால அவங்களுக்கு ப்ளூவையும் எல்லோவையும் டிஸ்டிங்விஷ் பண்ண தெரியாது. திஸ் இஸ் tritanopia. மோனோக்ராமாசி அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. திஸ் இஸ் த ஒன் ஐ டோல்ட் யூ ஏர்லியர். ஒன்று கோன்ஸே இருக்காது, அவங்களோட கண்டிஷன் ஒன்று ராடு மட்டும்தான் இருக்கும், கோன்ஸே இருக்காது. அப்படியே கோன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். இந்த கோன்ஸ்ல எல்லா கோன்ஸுமே மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கும். கோன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், பட் இட் இஸ் மால் ஃபங்க்ஷன். மால் ஃபங்க்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அப்சல்யூட் ஆப்சன்ஸ். ஆப்சன்ஸ்லையும் உங்களுக்கு இந்த மோனோக்ரோமாசி வரும். ப்ரெசென்ட் ஆயிருக்கும், பட் இட் இஸ் மால் ஃபங்க்ஷன், தென் the monochromacy will be applicable there. So அப்ப என்ன ஆகும் அப்படின்னா they can see the world or view the environment only with the gray color or black and white. Sorry, gray, black and white. இதான் மோனோக்ரோமாசியோட பிரச்சனை. இது எப்படி ஒர்க் ஆகும்? இந்த கலர் பிளைண்ட்னஸ் எங்கெல்லாம் ஒர்க் ஆகும், மெக்கானிசம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3 கோன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இல்லையா, அதோட சிக்னல் என்னன்றத பிரெயினுக்கு அலர்ட் பண்ணும். ஸோ பிரெயினுக்கு அலர்ட் பண்ணோன்னா என்ன பண்ணும் அப்படின்னா பிரெயின் தான் அதை பர்சீவ் பண்ணி அந்த கலரை நமக்கு திருப்பி கொடுக்கும், லைக் ரிப்ளைங் டு இட். இதோடைய 2 ஃபேக்டர் இருக்கு. அகெயின்
இந்த கலர் பிளைண்ட்னஸ்க்கு இன்னும் 2 ஃபேக்டர் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன் இஸ் ஜெனடிக்ஸ். ஜெனடிக்ஸ்ல வந்து how to say an example, okay, when there is a DNA structure forming or the cells which is being splitted from your mom and your dad, the male has an XY chromosomes, whereas the women has XX chromosomes. So இந்த கலர் பிளைண்ட்னஸ் எங்க இன்ஹெரிட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா X chromosomes-ல. ஸோ நமக்கு விமென்ஸுக்கு வந்து 2 X இருக்கிறதுனால we can overcome the issue and come out of it. It won't be affected much, whereas the males has a chromosomes of X and Y. There is only one X, there is one Y. Y will be a little கம்மி. எக்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒய்யோடைய இது வந்து கம்மியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கலர் பிளைண்ட்னஸ் வர்றதுக்கான சான்சஸ் இஸ் வெரி ஹை தென் கம்பேரிட்டிவ்லி டு த விமென். சப்போர்ட் தியரி அப்படின்றது ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சப்போர்ட் பண்ணுது இந்த தியரி? எதை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, மேல்ஃபங்க்ஷன் ஆன கோட்ஸ் லைக் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2 கலர் இருக்கு, லைக் ப்ளூ அண்ட் க்ரீன், ப்ளூ அண்ட் எல்லோ கலர் அடி வாங்கியிருக்கு அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கலர் பிளைண்ட்னஸ் எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, தெரியும் மால்ஃபங்க்ஷனாக இருக்கும், தெரியும் பட் ரெடியூஸ்டாக இருக்கும். we cannot differentiate the colors. ஓகேவா? எனி டவுட்ஸ் ப்ளீஸ்? ஹலோ, தூங்கிட்டீங்களாப்பா? இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா? ஓகே. தேங்க்யூ. சத்தமே காணுமே, அதனால டவுட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ கீ ஐடியாஸ் ஆஃப் தி ட்ரைக்ரோமேட்டிக் தியரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிரெயின் சிக்னல்ல வந்து பிரெயின் வாங்கி எப்படி இன்டர்பிரட் பண்ணுது அண்ட் அதோடைய பேசிக் 3 கலர்ஸ் என்ன, அதுல கோன்ஸ் இருந்தா என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு, ராட்ஸ் மட்டும் இருந்தா என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு. இதுதான் ட்ரைக்ரோமேட்டிக் தியரியோடைய பேஸ் ஐடியா. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வருது. அதை நம்ம எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்றதெல்லாம் இந்த ட்ரைக்ரோமேட்டிக் தியரியில இருக்கு. The next one is your opponent process theory. அது எப்படி எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும், எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சரி பர்செப்ஷன். அந்த சென்சரி பர்செப்ஷன்ஸ் அதை வந்து ஒரு செல் கண்டக்ட் பண்ணும். அந்த சென்சரிஸை வந்து ஒரு செல் தான் வந்து சைட்டோ தான் வந்து எடுத்துட்டு போகும். அந்த சைட்டோவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேட்ரல் ஜெனிகுலேட் நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். லேட்ரல் ஜெனிகுலேட் நியூக்ளியஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா, விஷுவலோடைய பர்செப்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் நம்ம மண்டைக்குள்ள ஏற்றிக்க முடியாது இல்லையா? ஸோ என்ன நம்ம பார்க்கணும், எதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம மைண்ட்ல ஏற்றணும் அப்படின்றத வந்து இந்த லேட்ரல் ஜெனிகுலேட் நியூக்ளியஸ் அப்படின்றது தான் இட்ஸ் அ மேஜர் ப்ராக்ரஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஹவு வி கேன் பர்சீவ், வாட் வி நீட் டு பர்சீவ், வென் வி நீட் டு பர்சீவ் அண்ட் வாட் ஏரியாஸ் வி டோன்ட் நீட் டு பர்சீவ் அப்படின்றத இதுதான் டிசைட் பண்ணும் த லேட்ரல் ஜெனிகுலேட் நியூக்ளியஸ். Application of OPT. OPT is nothing but your opponent process theory. இது எந்த இடத்துல எப்படி அப்ளை பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூரல் லெவல் சிமிலாரிட்டி, எந்த இடத்துல வந்து என்னென்ன வந்து நம்ம எப்படியெல்லாம் அந்த கலர் விஷனை வந்து நம்ம இன்டர்பிரட் பண்றோம், அதோடைய சிமிலாரிட்டிஸ் என்ன, இன்டர்பிரட் பண்ண விஷயத்தோடைய சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. அண்ட் தெர் இஸ் ஒன் மோர் தியரி விச் இஸ் பீன் ப்ரொவைடட் ஆன் த இமோஷனல் சைட். அப்பார்ட் ஃப்ரம் த விஷன், தெர் இஸ் ஒன் மோர் தியரி, த சேம் ஆப்போனன்ட் ப்ராசஸ் தியரி விச் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் தி இமோஷனல் சைட். அது வந்து எப்படியெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபியர், ரிலீஃப், ஒரு பயம், அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது,
ஒரு ப்ளஷர், ஒரு சந்தோஷம், அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற பெயின். இதை ரெண்டையும் கம்பேர் கான்ட்ராஸ்ட் பண்றதுக்கு அது யூஸ் ஆகுது. The same thing, sleepless arousal, depression, happiness. இதுல இருக்கிற பிரச்சனையெல்லாம் என்ன, இதோட இது எப்படி நம்ம கம்பேர் பண்றோம்? சிமிலாரிட்டிஸ் சொல்றோம் இல்லையா, இன்டர்பிரட் ஆன் தி சிமிலாரிட்டிஸ் சொல்றோம் இல்லையா, சிமிலாரிட்டிஸை பார்த்து அதுக்கப்புறம் அதுல இருக்கிற என்ன டிஸ்டிங்விஷ் எப்படி பண்றது அப்படின்றத யூஸ் பண்ணுது. இப்போ நமக்கு வந்து இவ்வளவு நேரம் நம்ம விஷன் பத்தி பண்ணிட்டு இருந்தோம். இது இமோஷனலாவும் யூஸ் பண்றாங்க அப்படின்றதுல இந்த இமோஷனல் ஓபிடியை டெவலப் பண்ணது யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒன் மிஸ்டர் சாலமன்ஸ். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நெகட்டிவ் இமோஷன்ஸ், பாசிட்டிவ் இமோஷன்ஸ். அப்ப என்ன பண்றோம்? நெகட்டிவ் இமோஷன்ஸை வந்து we are triggering it. ட்ரிகர் பண்றோம். எதனால? அந்த நெகட்டிவ் இமோஷன் ட்ரிகர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுல இருக்கிற in-depth concept, root causes of the negative emotions will come out. Positive emotions என்ன பண்றோம்? suppress பண்றோம். That is how your hypnotherapy will work. In a subconscious mind, you will make the person to talk about your entire life history, whether it is a positive or your negative emotions. ஸோ கண்ணை மூடி ஒரு ஆழ்ந்த மனசுக்குள்ள எதை வச்சிருப்பாங்க அப்படின்னா, ரெண்டு எமோஷன்ஸையும் உள்ள வச்சிருப்பாங்க. கான்ஷியஸ் மைண்ட்ல யூ வில் டாக் ஒன்லி அபவுட் யுவர் பாசிட்டிவ் திங்ஸ், நாட் அபவுட் யுவர் நெகட்டிவ் திங்ஸ். வேரஸ் in subconscious mind, whatever your traumas, right, will be hold on your body and your mind as a memory for a long term. So when your hypnosis started, you will realize those, and அதை வந்து நம்ம எப்போ வெளியில கொண்டு வருவோம் அப்படின்னா, ஸ்லோலி ஏஜ் பை ஏஜ் யூ வில் ரெடியூஸ் இட். டாக் பண்ணும்போது நம்மளுடைய அசஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன மேட்ரை போடுவோம், அதுல இருந்து அவங்களே ஃபர்தரா கேப்சர் பண்ணி, ஓகே என்னோட 6 இயர்ஸ்ல இது நடந்தது, என்னோட 5 இயர்ஸ்ல இது நடந்தது, என்னோட 4 இயர்ஸ்ல இது நடந்தது, என்னோட 2 இயர்ஸ்ல இது நடந்தது. Either it is a reversal or it is a movement towards the further. ஸோ அப்போ வரும்போது என்னெல்லாம் நடந்துச்சு, எதெல்லாம் நடந்துச்சு, என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல அது நடந்தது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். ஸோ திஸ் இஸ் யார் இமோஷனல் ட்ரிகர். பாசிட்டிவ் வந்து சப்ரெஸ் பண்ணிடுவோம், நெகட்டிவ்ஸை வந்து we will focus more to find out a solution. நெகட்டிவ் இமோஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அதை வெளியில கொண்டு வந்தா தான் அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ்ல ரூட் காஸ் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க அதை சால்வ் பண்ண முடியும். நீங்க பாசிட்டிவ் இமோஷன்ஸை ட்ரிகர் பண்றதுனால there is no use. பாசிட்டிவ் நோஸ் அப்படியே தான் இருக்கும். அதை வந்து ஃபர்தரா யூ கேன் யூட்டிலைஸ். இதை வந்து நீங்க இப்படி பண்ணியிருந்தா இது பாசிட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றி வேணா கொண்டு வரலாம். பட் நெகட்டிவை தான் நீங்க ட்ரிகர் பண்ணுவீங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிப்னாசிஸ் ஒரு டைப் சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 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 ஓகே ஒரு ஒரு எக்ஸாம் நம்ம எழுதுறோம், அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிடுறோம், வி ஆர் கெட்டிங் அ சர்டிஃபிகேட். அதுக்கு நீங்கள் சப்போஸ் யூ பெர்ஃபார்ம் ரியலி வெல் ஆன் தட் அப்படின்றப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ப்ரொவைட் யுவர் கோல்டு மெடல், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட், வாட் எவர் இட் இஸ். அதை வாங்குறப்போ ஒரு குட்டி சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்னா பர்சிஸ்டண்டா இருக்காது. யூ வில் கெட் இட், யூ வில் ரிசீவ் இட், but that level of happiness will fade off in a few minutes or maybe for a few days and it will go off. Whereas அதை படிக்கிறதுக்கு நீங்க புஷ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, you would have struggled a lot, you would have focused a lot, you have taken a different set of notes, and அதை படிக்க வைக்கிறதுக்கு உங்க பேரண்ட்ஸ் உங்களை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி lot of situations are there that will be on your, even though you receive a reward, that basic concepts or the basic things which your mind perceived as a negative impulse will be there with you for a long time than the rewards. ஓகேங்களா? இப்போ ஆஃப்டர் இமேஜ் என்னன்னு பார்ப்போம். ஆப்பனன்ட் ப்ராசஸ் தியரியோட மெயின் கான்செப்ட் இஸ் your after image.
ஆஃப்டர் இமேஜ் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க என்ன ஃப்ரேம்ல பார்த்தீங்களோ அதை வந்து வேட் ஆஃப் பண்ண உடனே நீங்க பார்த்த கலருக்கும் நீங்க இப்போ வால்ல பார்க்குற கலருக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்க டார்க் கிரீன் கலர் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி பேல் கிரீன் கலர்ல அல்லது ஒரு கிரேயிஷ் மேட்டரோட தான் இருக்கும். அதுதான் இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஆப்போசிட் கலர்ஸ். இந்த இந்த ஃபேடட் கலர்ஸை நம்ம ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம கோன்ஸ் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, லைக் ஒரு மயக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மயக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த அந்த அதாவது எப்படின்னா தி ஆப்போனன்ட் தியரியில் என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேர் ஆஃப் கலர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இது ப்ளூ அண்ட் எல்லோ அப்படி இல்லைன்னா க்ரீன் அண்ட் ரெட் அப்படி 2 பேரா இருக்கும். இதுல வந்து சிங்கிள் கலர்ஸ் தான் இருக்கும், அதுல டபுள் கலர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஒன்று வந்து அப்போசிங்காக இருக்கும், ஒன்று வந்து சப்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம்னா சிக்னல் கொடுக்குறோம், அந்த 2 கலர்ஸ் இருக்கிறப்போ நம்ம சிக்னல் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அப்போ அட் அ டைம் ஒரு கலர் எந்த கலர் போகுதோ அந்த கலரை மட்டும் அது எக்ஸெப்ட் பண்ணிட்டு அந்த கலரை மட்டும் தான் அதை ரெப்ளிகேட் பண்ணும். அந்த அதர் கலரை வந்து அப்போஸ் பண்ணிடும், நீ எடுத்துக்க மாட்டேன் போ அப்படின்ற மாதிரி சொல்லிடும். இப்போ இந்த ஃபேடட் கலர்ஸை வந்து நீங்க ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஃபோன்ஸ் வந்து ஒரு மாதிரி ஃபெட்டிக்னு சொல்லுவோம் இல்லையா, மயக்கம் அல்லது ஒரு மாதிரி டல் ஹெடடா இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஆகுறத அந்த ஸ்டிமுலஸ் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 30 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த ஃபெட்டிக் ப்ராசஸ் வந்து போயிடும். இப்போ உங்களுக்கு எப்படி சொல்றது, ஓகே இப்போ ஒரு நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஓகே நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு ஒரு கார் வருது, நம்ம வந்து 2 வீலர்ல போயிட்டு இருக்கோம், அது கார் வருது. கார் வந்தோடனே என்ன பண்றோம், நம்மளும் வந்து லைட் ஃபுல்லா வச்சிருப்போம், அவனும் லைட் ஃபுல்லா வச்சிருப்பான். நம்ம ஸ்லோ பண்ணி டிம் பண்ணா கூட அவன் என்ன பண்ணுவான்னா ஃபுல் லைட்ல வருவான். ஸோ அவன் ஃபுல் லைட்ல வரும்போது நம்ம அவனை கிராஸ் பண்ணி போகணும்னு நினைச்சா கூட நமக்கு அந்த இடத்துல பிளாக் அவுட் ஆயிடும், சுத்தமா ஒண்ணுமே தெரியாது, கம்ப்ளீட் பிளாக் கலர்ல இருக்கும். சரிங்களா, ஒன்று இது கிரேயா இருக்கும், அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட் பிளாக் ஆகிடும், அல்லது ரொம்ப ஹெவி லைட் நம்ம கண்ணுக்குள்ள பாஸ் ஆச்சு அப்படின்றப்போ நம்மளால ஃபெர்தரா மூவ் பண்றதுக்கான எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்லோ பண்ணுவோம். பட் அதே காரு நம்மளை பாஸ் ஆஃப் பண்ணி அந்த பக்கம் போன உடனே வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வில் கம் பேக் டு த நார்மல் பேஸ். within fraction of seconds we will come back to the normal pace. அந்த கண்ணு வந்து அவ்வளவு வேகமா எடுத்து அதே வேகத்துல நம்மள வந்து அடாப்டும் பண்ணிக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ஆஃப்டர் இமேஜ். இந்த ஆஃப்டர் இமேஜை வந்து சில ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷருக்கு யூஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா இமோஷனல் ஸ்டேட்ல ஒரு இருக்காங்க அப்படின்னா அதை வந்து அவங்க இமோஷனல் ஸ்டேட்ல பிளசண்டான சிச்சுவேஷன்ல இருக்காங்களா, அன்பிளசண்டான சிச்சுவேஷன்ல இருக்காங்களா. ஸோ பிளசண்டான சிச்சுவேஷன்னா அவங்களுடைய இது வந்து எப்படி இருக்கும், ஸ்டிமுலை வந்து எப்படி இருக்கும். அன்பிளசண்டான சிச்சுவேஷன் அப்படின்னா இந்த அன்பிளசண்டான சிச்சுவேஷன் அப்படின்றது என்னவா வேணா இருக்கலாம். அன்பிளசன்ட் சிச்சுவேஷன் என்ன பண்ணும், which will trigger your behavior aspects. இது அன்கான்ஷியஸ் மைண்ட்ல பெருசா படிஞ்சிருக்கும், ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷமா இந்த அன்பிளசன்ட் சிச்சுவேஷன் உங்களுடைய அன்கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிஞ்சிருக்கும், which will be outcome. அதோடைய அவுட்கம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, you will have a random bad behaviors உடைய எக்ஸ்ப்ளோரிங்கா இருக்கும். This is your emotional state. இதை வந்து இன்னும் சொல்ல போனோம்னா அடிக்ஷன், சில இதுல வந்து அடிக்ஷனை எப்படி கியூர் பண்றது, ட்ரக் அடிக்ஷன் எப்படி இருக்கு, அதை வந்து அவங்களுடைய இமோஷன் எப்படி இருக்கு, என்ன இடத்துல வந்து அவங்களுடைய பூஸ்டப் ஆகுது, எங்க வந்து அவங்களோட விட்ராவல் எஃபெக்ட் இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு they are using this opponent process theory. They are using the opponent process theory. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு ட்ரக் அடிக்டட் ஒரு பேஷண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அந்த ட்ரக் அடிக்ஷன் பர்சன் வந்து எப்படி எடுத்திருப்பாங்க, ஒரு ட்ரக் போடுறாங்க, இன்ஜெக்ஷன் மூலியமா போடுறாங்க ஆர் மாத்திரை போட்டுக்கிறாங்க அப்படின்னா
எப்படி போட்டிருந்தாலும் பழக்கப்படாத ஒருத்தர் ஃபர்ஸ்ட் அதை யூஸ் பண்ணும்போது அல்லது ஒரு ட்ரக் குடிக்கிறான், சிகரெட் சாப்பிட்றான் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது அது ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷனை கொடுக்கும் பாடியில. இட் வில் இம்மீடியட்டா வித்தின் இன்ஸ்டன்டா யூ வில் ஃபீல் யுவர் பாடி அண்ட் யுவர் மைண்ட் வில் ஃபீல் த பிளஷர் இன் இட். ரொம்ப சந்தோஷமா ஒரு பெரிய வலியெல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஃபார் அ லாங் டைம், ரைட், ஃபார் 6 years 7 years டவுன் த லைன் அவன் எடுத்துகிட்டே இருக்கான் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவன் எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த ப்ளஷர் அவனுக்கு கிடைக்காது. he keeps on eating or he keeps on taking it. அதனால தான் இந்த ட்ரக் அடிக்ஷன்ல கொக்கைன் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல போட்டவன் வந்து ஒரு 5 ml தான் போட்டிருந்திருப்பான். 3 ml or 2 ml would be passed on through his nerves. Whereas when he used to get the same kind of feeling, or whenever he wants to have the same kind of feeling, he keeps on adding it. First 5 ml போட்டிருப்பான், அப்புறம் அது ஒரு டோசேஜா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு டோசேஜ் போட்டா அவனுக்கு அது போதுமானதா இருக்காது. ஸோ he will add one more dosage. Again it will ask the body will, அதுக்கு என்னன்னா யூஸ் ஆகிடும். the body will keep getting into the pace. மாத்திரை கூட அப்படித்தான், அலோபதி மாத்திரை கூட அப்படித்தான். என்ன அப்படின்னா நீங்க மாத்திரையே சாப்பிடாதவங்க மாத்திரை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 or 2 days சரியாயிடும், மேபி in 1 day கூட சரியாயிடும். பட் மாத்திரையவே ஃபுட்டு மாதிரி கன்சூம் பண்றவங்களுக்கு எவ்வளவு மாத்திரை போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது பாடியில. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். எமோஷனல் பேரிங். இங்க வந்து நீங்க என்ன போடுறீங்க, அந்த பாடி எப்படி அக்செப்ட் பண்ணிக்குது, அதோட இம்பல்ஸ் எப்படி அது கொடுக்குது, அதோடைய இதான் எப்படி இருக்கு. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மாத்திரை போட்டும் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, தென் தி ஃபைனல் லெவல் இஸ் யுவர் withdrawal effect. என்ன போட்டாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, why should I need to take it? This is your withdrawal effect. ஸோ இதை வந்து அடிக்ஷன் ட்ரக் அடிக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு இதை வந்து யூஸ் பண்றாங்க. The same set of theory will be used for the curing the drug addiction people. அது மாதிரி ரொம்ப நெகட்டிவ் இம்பல்ஸ்ல இருக்கிற ஒரு பர்சனை வந்து மோட்டிவேட் பண்ணி வெளியில கொண்டு வரணும் அப்படின்றது மோட்டிவேஷனல் தியரிக்கும் இதை வந்து யூட்டிலைஸ் பண்றாங்க. This is all about your trichromatic theory and your opponent process theory. Any doubts or any clarifications you can ask me. என்னப்பா? இல்ல மேம், அது திருப்பி படிக்கும் போது தான் டவுட்ஸ் வரும் மேம். அப்படிங்களா? சரி, ஓகே. எனி டவுட்ஸ் at any time please don't hesitate to ask me. ஏன்னா எனக்குமே ஒரு 2-3 நாள் ஆச்சு இதை கிளாரிஃபை பண்றது. ஏன்னா நம்ம புக்ல வேற மாதிரி கொடுத்துருந்தாங்க. I was sitting and reading all the Berkeley University's உடைய டிடெக்ஷன் தியரி, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் I come to one understanding, yes, this is what they are doing it அப்படின்றது. So it is good. மேடம் உங்க ரெக்கார்டிங் அனுப்பிடுங்க மேடம். ரெக்கார்டிங் யார் பண்ணாங்க? ஓகே சார், ஓகே சார். Okay, overall it's more than 2 hours ma'am. I'm really sorry, but the theories are most important for it. அதனால தான் நான் எடுத்துக்கிட்டேன் டைம். ஏன்னா உங்களுக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ் கொடுக்கிறது வந்து ஈஸி, இட்ஸ் ஜஸ்ட் a matter of minutes, but the theory which is important for all your counseling areas. Oh great ma'am, really great clarity உங்கள் சப்ஜெக்ட்ல. It's super. Thank you so much. Actually thank you so much ma'am, because இந்த சப்ஜெக்ட்லாம் தெரியவே தெரியாது. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுனால ஓரளவுக்கு வந்து ஒரு ரேண்டமா ஒரு என்ன இருக்கு சப்ஜெக்ட்லன்றது முதல்ல கிளாரிஃபை ஆச்சு. இனிமேதான் சப்ஜெக்ட் உள்ள போய் படிக்கும்போது அது டவுட்ஸ் வந்தா நிச்சயமா வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இல்லைன்னா உங்களுக்கு தனியா வந்து குரூப்ல வந்து மெசேஜ். எனி டைம். தேங்க்யூ so much. Okay, thank you very much madam. Thank you pa. Thank you. Bye bye. Thank you. Bye.